சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவின் மூத்த அமைச்சரான துரைமுருகன் திடீரென மயங்கி விழுந்தாரா? தோள்பட்டை எலும்பில் அவருக்கு காயம் ஏற்பட்டதா? என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான அமைச்சர் துரைமுருகன் திடீரென மயங்கி விழுந்து கையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அதன் காரணமாகவே அவர் சுதந்திர தின நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளலை என சொல்லப்படுது. இதற்கிடையே திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவரை நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்திருக்காரு. திமுக முன்னோடிகளில் மிக மூத்தவரும் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவருமான துரைமுருகன் தற்போது தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. மேலும் திமுகவின் முக்கிய பதவியான பொதுச் செயலாளர் பதவியும் வகித்து வராரு. இந்நிலையில் திடீரென அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்ததாக தகவல் வெளியாயிருக்கு. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் துரைமுருகன் பங்கேற்காத நிலையில் எதனால் அவர் கலந்து கொள்ளவில்லை என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில தான் அதற்கான காரணம் தற்போது வெளியாகியிருக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை சேப்பாக்கத்தில் இருந்த மயிலாப்பூர் வரை தெற்கு பக்கிங்கம் கால்வாய் புனரமைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருது. இந்த பணிகளை தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வச்சார். இந்த நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனும் பங்கேற்றார். தொடர்ந்து சென்னை ஜெகத் ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றிலும் அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டதாக சொல்லப்படுது. அப்போது திடீரென அவர் மயக்கம் அடைந்து கீழே விழுந்ததனால தோள்பட்டை எலும்பில் சிராய்வு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதையடுத்து அதிர்ச்சி அடைந்து அருகில் இருந்தோர் அறுவரை மருத்துவமனையில் அனுமதியிருக்காங்க. அங்கு அவருக்கு 3 நாட்களாக இருக்கணும் என்றும் மேலும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருதான். அதனால தான் சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்கலை என சொல்லப்படுது. இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வீடு திரும்பிய அமைச்சர் துரைமுருகனை தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரிச்சிருக்காரு. மேலும் மருத்துவர்கள் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்தும் கேட்டறிந்ததாக சொல்லப்படுது. தற்போது அமைச்சர் துரைமுருகன் உடல்நலம் தேறி இருக்கும் நிலையில் விரைவிலே தனது வழக்கமான பணிகளை தொடங்குவார் என்று திமுக அவர்களால் சொல்லப்படுது. மேலும் இது போன்ற மூத்த அமைச்சர்களுக்கு வயதாகிவிட்டதால் அவர்களை ஓய்வு பெற வைக்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுது. இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட போவதாகவும் சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.